Study MBBS in Armenia. Just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. நகரம்பாசுரவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் சேகோர் அஜய்சங்கர் அவர்களை சந்தித்து விஜய் சீமான் கூட்டணி குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம். அதாவது இப்போ இணையதளங்களில் பெரிய டிஸ்கஷனாக மாறி இருக்கிறது வந்து விஜயும் சீமானும் இணைவாங்களா, இது யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் இணையறதுக்கான முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே வரல. அது மாதிரி சூழல் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தரப்பில் என்னென்னா திமுகவும் இதை கண்டு பயப்படுது, பாஜகவும் ரெண்டு பேரும் இணைஞ்சா நமக்கு ஆபத்துன்னு பயப்படுது. ஏன் இந்த பயம்? ரெண்டு பேரும் சேர்ந்தா இவங்களுக்கெல்லாம் என்ன ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்க? எதனால் இங்கே சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? இதில் ஒரு விஷயம் சார், நீங்கள் விஜயகாந்தோட அரசியல் அந்த நுழைவு இருக்கு இல்லையா, அவருடைய அரசியலுக்கு வந்ததும் சரி, அதுக்கு பிறகு வந்து இந்த திராவிட கட்சிகளோட அவர் கூட்டணி போன அந்த காலகட்டங்களை கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, யாரும் விஜயகாந்த் வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி வந்து வாங்கன்னுலாம் யாரும் கூப்பிடவே இல்லை. முதல்ல ஆரம்ப காலத்தில் அவரும் வந்து மக்களோடு தான் கூட்டணின்னு தான் சொன்னார். நம்ம இதை ஒரு ஒப்பிட்டு பார்க்குறோம். அரசியல் கட்சி தொடங்கின உடனே நீங்கள் எங்களோட கூட்டணிக்கு வாங்க, அதுக்கு பிறகு ஒரு 5 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலத்துக்கு பிறகு வந்து அவர் வந்து வாக்கு சதவீதம்லாம் காட்டின பிறகு 2 கட்சிகளுமே வந்து பேசினா நல்லாயிருக்கும், இணைந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் தான் அதிகமான உத்வேகம் காட்டப்பட்டது. திமுக தரப்பில் வந்து எப்போதுமே இருக்கக்கூடிய அந்த வாரிசு அரசியலுக்கு வந்து ஒரு போட்டியாக வந்துடுவாரோ இவர் அப்படின்ற, ஏன்னா வாரிசு அரசியலில் வந்து அவங்க ஒரு முனைப்போடு இருந்தாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பட்டத்துக்கு கொண்டு வரதுக்காக கலைஞர் வந்து அதுக்கான நகர்வுகள் செய்யும்போது தன் சொந்த கட்சியில் இருக்கிறவங்கள வந்து அப்படி அவர் வந்து போட்டுக்கிட்டே வந்தார்னா என்ன காலி பண்ணிட்டே வந்தார். அது வைகோல் வந்து நிறைய பேர் நீங்கள் சொல்ல முடியும். இவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்துக்கு திமுக கொண்டு வந்தார் யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த சூழ்நிலையில் வந்து ஒரு புதிய சக்திகள் எதிரும் வந்துட்டா பிரச்சனையாயிடுமே அரசியல் சக்தின்றது அதையும் பார்த்தார். சார் கட்சிக்குள்ளேயே வேலை பார்த்தாரு, கட்சிக்கு வெளியே போகும்போது இந்த விஜயகாந்த் வந்து ஒரு திடீர்ன்றத ஒரு படிப்படியாக வராரு. எப்பவுமே கலைஞருக்கு ஒரு அது பக்கம் ஒன்று, நான் தோளில் கை போட்டு நண்பனாக்கிடுவார். எதிர்க்க முடியலன்னா தோளில் கை போட்டு நண்பனாக்கிடுவார். அப்புறம் அவர் காலி பண்ணுவார்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அந்த மாதிரி வந்து தோல்லையே கை போட முடியல. ஏன்னா எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, போன்ற அந்த பார்ப்பனிய சக்திகள்னு சொல்லிக்கோங்க வேணாம். அந்த மாதிரி சக்திகள் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து திமுகவுக்கு எதிராகவே சிந்திக்கக்கூடிய அந்த சக்திகள் எல்லாமே வந்து விஜயகாந்தை வளர்ச்சி என்ன சொன்னால் ஏடிஎம்கே அரசு கொண்டு போனோம். இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வாக்கு சதவீதத்தை காட்டின பிறகு நடக்குது. 8% வாக்குகள் வந்து இருக்குன்றது பிறகு நடக்குது. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வரும்போதே வந்து நம்ம கூட்டணிக்கு வந்துடுவாரா, இவர் கூட்டணிக்கு வந்துடுவாரா அப்படின்னு அது எல்லாமே இப்போ திமுக அப்படி நினைக்கல. திமுக இப்போ என்ன நினைக்கிறாங்க, விஜயகாந்துக்கு எப்படி நினைச்சாங்களோ அதே மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு அஜெண்டாவில் இருக்கிறாங்க. அவங்க வந்து வாரிசு அரசியல் வந்து பட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வரும்போது இங்கே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா வந்து திமுகவை காட்டிலும் அதிமுக என்ன நினைக்குதுன்னா நம்ம கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக எதிர்பார்க்குறாங்க. அதிமுக எதிர்பார்க்குறாங்க. இப்போது சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேட்டினா இது சரி அது தவறு, அண்ணன் கோச்சிப்பார், ஐயோ அண்ணன் மெனக்கடுவார், தம்பிகள்லாம் காரித்து போவாங்க அப்படின்லாம் நினச்சிலாம் நான் பேசுகிற ஆள் கிடையாது. நான் கரெக்ட்னா கரெக்ட், பட்டு சரினா சரி, தப்புனா தப்பு. 26 நாம் தமிழர் வந்து ஏதேனும் 3 ஆப்ஷன் இருக்குது நாம் தமிழருக்கு. ஒன்று சீமான் தலைமையில் கூட்டணி அமையணும், அதுதான் நான் முதல்ல சொல்லுவேன். அதை நான் தான் முதல்ல சொல்லுவேன், சீமான் தலைமையில் கூட்டணி. அப்படி இல்லைன்னு சொன்னால் சீமானை வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சியோடு இணைச்சிக்கிறவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க தலைமைக்கு இவர் போகணும், இல்லை இவர் தலைமைக்கு கூட்டணி கொண்டு. இந்த 2 ஆப்ஷன் வந்து அவர் செய்தே ஆகணும். அது நான் விஜய்ன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் சொன்னால் கேட்டால் அவர் விஜய்க்கு சொம்படிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இவருக்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, விஜய்க்கும் அப்படி இருக்கு. விஜய்க்கும் இருக்காமா? விஜய்க்கு 2026 நாம் தமிழ் கட்சி ஜெயிக்கணும்னு சொல்றீங்க. ஆமாம், 26 அவங்க வந்து நழுவ விட்டாங்கன்னா இங்கே நான் சொல்கிறேன் சார், எனக்கு வந்து அரசியல் களம் மாறிடும் சார், அரசியல் களம் மாறிடும். விஜய் ஃபீல்டில் நிற்பார், உதய் ஃபீல்டில் நிற்பார். இது தாண்டி வந்து அதிமுகலையும் ஒரு பார்த்தீங்கன்னா ஏதான ஒரு புதிய சக்திகள் உருவாகி அவங்களும் நிற்பாங்க, நாம் தமிழரும் நிற்பாங்க, சீமா நிற்பாங்க. அங்கே அந்த மீண்டும் அந்த 4 முனை போட்டியிலேயே இவங்க உழந்துட்டு இருப்பாங்கன்ற. இல்லை சட்டமன்றத்துக்கு பர்சன்டேஜ் உயர்ந்திருக்குல்ல, பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு நல்ல விஷயம் சார். பர்சன்டேஜ் உயர்ந்தால் மட்டும் போதா சார், நீங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு போய் வைக்கணும். நீங்கள் எவ்வளோ நாளுக்கு தெருமுனையிலே கத்திட்டு இருப்பீங்க? திரும்ப நீங்கள் வந்து 1% வந்துட்டேன் 2% வந்துட்டேன், இங்கே எல்லாரும் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் நம்பாதீங்க.
ஜம்ப்லாம் நடக்கவே இல்லை, ஜம்ப் நடக்கலை. 2019 வச்சு நீங்கள் இப்போ சொல்லிட்டாங்களேன்றதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 19லேருந்து இதை கணக்கு போட்டு ஜம்ப் ஆகிட்டாங்கன்றாங்க. ஏன்னா சொல்லிட்டாங்க அவங்க ஜம்ப்புன்ற வார்த்தை. ஜம்ப்னா என்ன தெரியுங்களா, 19ல் 4% குறையா, கொஞ்சம் குறையா 4% வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 7% ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் குறை 7% வச்சுக்கோங்க, அது 7ன்றது அப்படியே வந்து 14 ஆகணும். அதுதான் ஜம்ப்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இங்கே நிறைய பேருக்கு ஜம்ப்னா மீனிங்கே தெரில. ஜம்ப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு இதில் ஒரு என்ன சொன்ன ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சமமான ஒரு ஈக்குவலான தூரத்தில் ஜம்ப் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் ஜம்ப் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க, ஒரு தடவை சின்னதாகவும் ஒரு தடவை பெருசாக பண்ணுவீங்க, படிப்படியாக இருவீங்க. அது மாதிரி கேட்டிங்கன்னா 4, 7, 14, 28 இது நடக்குமா? நடக்கணும். ஆனால் நடக்குமா? சீமான் அவர்கிட்ட கேளுங்க. சீமானுக்கு எல்லாருக்கும் எல்லா அரசியலும் தெரியும், யாரையும் ஏமாற்ற முடியாது. கலைஞருக்கு நிகராக இன்றைக்கி வந்து அந்த பிரெயின் யாராவது ஒரு அரசியல் தலைவர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது சீமானுக்கு தான். தன் நிலை என்னன்னு தெரியும், யாரும் சொல்லிலாம் ஏமாற்ற முடியாது. நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை நீங்கள் உதாரணத்துக்கும் இல்லை வந்து வேறு யாராவது உதாரணத்துலாம் அவருக்கு தெரியும் ஒரு பலம் என்னன்றது. இங்கே வந்து கேட்டிங்கன்னா அதனால தான் நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இந்த 8%ல் நீங்கள் ஒரு நான் சொல்கிறேன்னு கேட்டு இப்போ நீங்கள் சொல்கிறேன் இது ரெண்டுமே வேணாம், இது சீமான் தலைமையில் கூட்டணி கிடையாது, அல்லது வந்து வேற எந்த தலைமைக்கும் இவர் போகல அப்படி சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு நீங்கள் தயாராகணும். இந்த 8% வச்சு, ஆமாம் இந்த 8% வச்சு தனித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகி நீங்கள் உள்ளே போகணும். முடியுமா? இல்லை, முடிகிறதுக்கு அவங்க வேலை பார்க்கணும். ஆமாம் சார், நீங்கள் அப்படியே மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கேட்டேன்னா அதுக்கான வாய்ப்பு குறைவு இல்லை. இந்த 8% 10% ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தேர்தலில் 26 விஜயும் வராரு, களத்தில் இருக்கிறாரு. ஏற்கனவே கமலஹாசன் வந்தார், 3வது அணி வாக்குகள் அள்ளிட்டு போயிட்டாரு. இப்போ ஒன்றும் இல்லாத அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பம் கட்டி அமைச்சு சென்டர் கட்டினா 3வது அணி வாக்குகள் எடுத்துன்னு போயிட்டாரு. இப்போ அடுத்தது வந்து விஜய் வருவார், அவர் வந்து 3வது அணி வாக்குகள் எடுத்துன்னு போயிடுவார் தனியாக. நான் சொல்றது ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இங்கே வந்து சீமானை ஆதரித்து என்னுடைய காணொலியை வந்து யாரும் பார்த்து வீவர்ஸ் வரணுன்றதுக்காக நான் பேச முடியாது. நான் ப்ராக்டிக்கல் பேசுகிறேன், தமிழ் தேசியத்தை நேசிக்கிறதுனால பேசுகிறேன். சீமானுடைய உழைப்பு ரத்தம், சீமானுடைய உழைப்பு ரத்தம் மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற அத்தனை தம்பிகளுடைய உழைப்பு ரத்தம் வீணாக போயிடும். 26ல் நான் சொல்கிறது ஒன்று நடக்கணும், ஒன்று சீமான் தலைமையில் கூட்டணி வரணும், அது எந்த கட்சியும் வரட்டும். ஸோ சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்கிறதுலையே ஒரு தயக்கம் இருக்குது சார். அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு நினைக்கிறேன் நாம் தமிழரில். மீண்டும் நீங்கள் தனித்து போட்டின்றது யாருக்கோ இது சௌகரியமாகிடுது. யாருடைய வெற்றிக்கோ நீங்கள் ஒரு பக்கம் உழைக்கிறீங்கன்றது தான், அப்படி தான் நான் பொருள்பட எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழரில் வந்து கூட்டணிக்கு யார் வேணால் வரட்டும் சார், அது தாவேகா வரட்டும், பாமக வரட்டும், விசிகா வரட்டும், யார் வேணால் வரட்டும். ஆனால் நாம் தமிழர் தலைமையில் ஒரு கூட்டணி இல்லை, இது எதுவுமே வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் ஒரு 20 எம்எல்ஏ உள்ளே போகணும், அதுக்கான வேலையை செய்யணும். இப்போயே தொடங்கணும்னு சொல்கிறீங்களா? அப்போ அதுக்கான இப்போயே தொடங்கணும். இல்லைன்னா அது தேர்தல் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு கெமிஸ்ட்ரி வராது. இப்போவே ரெடி ஆகிடணும். ஒரு 25 எம்எல்ஏ உள்ளே போகணும். இது வந்து நீங்கள் தெருமுனையிலேருந்து கத்திட்டு போராட்டம் பண்ணுறது வேறு, சட்டமன்றத்துக்குள்ளே போய் அங்கே குரல் எழுப்புறதுன்றது வேறு, அது வேறு லெவல். இது வந்து இதுவே லேட்டு. இந்நேரம் வந்து காளியம்மாள் ஒரு பொம்பளை போயிருந்தால் சட்டசபை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சொல்லுங்கள். 2016 2021 ஏதோ ஒரு தேர்தலில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிவிச்சார். அதுதான் சார் இங்கே வேலையில் குறைய கிடையாது சார். அந்த வேலையெல்லாம் திட்டமிட்ட வேலைகள் தான், இராணுவ நடவடிக்கை. ஆனால் என்ன பலன் என்ன? ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் சார். ஒன்று உங்கள் தலைமையில் கூட்டணி, இல்லை இன்னொரு தலைமையில் போயிட்டு ஒரு 25 எம்எல்ஏ உள்ளே போய் ஆகணும். உங்களுடைய ஒத்த கருத்துடையவங்க, இல்லை உங்களை காட்டில் சிறிய கட்சி. இப்போ நீங்கள் 8% ஆகிட்டீங்க, உங்களுக்கு கீழே தானே எல்லா கட்சியும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இல்லை இன்னும் பிற கட்சிகள் இருக்கட்டும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட அந்த நடவடிக்கை பேச்சுக்கள் இதன் மூலமாக கூட வந்து பிளவுபடுத்த முடியல. சீமான்லாம் என்னங்க, சீமான்லாம் வந்து ரொம்ப ஏடாகூடமாக பேசுவாருங்க, எல்லாரையும் அவங்க மரியாதை நடத்துவாங்க, அப்படி ஒரு பிம்பம் கட்டி அமைக்கப்படுது. சீமான் என்பவர் ஒரு பெருந்தன்மையான தலைவர் அல்ல. நேரடியாக சொல்ல, சீமான் வந்து ஒரு காட்டான். விமர்சனம் தைரியமாக போடுங்க. சீமான் தலைமையில் எங்கே போக மாட்டீங்க? நான் கேட்குறேன், நான் ஒரு பத்திரிகையாளராக கேட்குறேன், ஒரு 4 கட்சி. ஏன்னா சீமான்லாம் ஒத்து வராதுங்க சார். ஒரு மிக சிறந்த ஊடகவியலாளர் சார், அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, பேர் சொல்ல விரும்பல, சீமான் கூடலாம் கூட்டணி போக முடியாதுங்க. விஜய்லாம் சீமான் கூட கூட்டணி போக முடியுமா? ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் போட்டு, என்னடா தம்பி அண்ணன் சொல்கிற இடத்துல நீ வந்து அந்த சீட்டு கேட்குற, இந்த சீட்டு கேட்குற, வந்து நம்ம தொகுதி நமக்கு வேண்டப்பட்ட பசங்க இருக்கானுங்க அங்கே, என்னடா தம்பி. ஒரு கூட்டணி ஒரு கட்சியோட தலைவருக்குள்ள அந்த பண்போடு பேச மாட்டார். அவர் ஒரு சர்வாதிகார சிந்தனையில் பேசுவார்.
ஸோ இப்படியெல்லாம் வந்து வரும்போது கேட்டால் இதில் எப்படி வந்து திருமங்கலம் எப்படி வந்து சீமான் தலைமையை ஏற்றுக்குவார், விஜயகாந்த் தலைமையை ஏற்றுக்கிட்டவங்க. ஆமாம் ஆமாம். அப்போது எங்கே வந்து குவாலிட்டி குறையுது, எங்கே வந்து சீமான்கிட்ட என்ன குறையுது? ஒருங்கிணைக்கிற அந்த இதில் வந்து சீமான் வந்து வர முடியாது. ஒரு கூட்டணி கட்சியெலாம் ஒருங்கிணைக்கிற அந்த சக்தி கிடையாதுங்க. அப்படி ஒரு பிம்பம் கட்டி அமைக்கப்படுது எல்லாம். அது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நாம் தமிழர் இப்படி ஒரு லாபி பேசிகிட்டு இருக்கு சார். சீமான் வந்து ஒரு தலைமையை கட்டமைக்கிறது, தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறதுனா ஒரு ஆள் கிடையாதுங்க. இப்படியே இருந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு கூடுதலாக 2 வரலாம். இப்போவே என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ தமிழ் வேல் விச் ஆமாம் செந்தில் செந்தில்வேல் விச் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி. உங்களால் முடியுமா? நீங்கள் தானே இவ்வளோ நாள் பத்திரிகையில் இருக்கிறீங்கல்ல, அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு தெரியுங்களா? என்ன தெரியுமா? மிக சிறந்த ஆராய்ச்சி. எவனுமே பண்ண முடியாது. நாம் தமிழ் தம்பிலாம் நல்லா கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் மைக் அந்த என்ன சொன்ன அந்த சமிக்ஜை சிக்னல் அது காட்டினார் இல்லையா அந்த பாடலில், அதனால தான் இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. 8% இல்லைன்னா 5% தான் வந்திருக்கும். அந்த சமிக்ஞையால் தான் வந்து வந்திருக்குன்றார். இதை நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா, ஆமான்னு சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன் ஒரே விஷயத்தில் பளிச்சுன்னு சொல்லுவேன். நான் கேட்டேன்னா, வெளிப்படையாக எந்த ஆதரவையும் தெரிவிக்காத போது இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. நான் சொல்கிறேன், வெளிப்படையாக தெரிவிக்கவே இல்லை. வெளிப்படையாக வந்து இந்த தாவேகா தொண்டர்கள் எல்லாரும் வந்து நீங்கள் வந்து நாம் தமிழுக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா பண்ணலாம். ஆனால் ஒரு சமிக்கை காட்டுறது வந்து ஒரு புரிந்து கொள்ளப்பட்டது, அதை இவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. நாம் தமிழருக்கு என்ன பட்டி தொட்டிங்கன்னு கொண்டு ரிசீவ் பண்ணிட்டாங்க. ரிசீவ் என்னன்னு கேட்டால் விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறான்ற ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சுட்டாங்க. சாட்டையும் பேசினார், இன்னும் சில தம்பிகளும் பேசினாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் என்றோ இல்லை என்றோ சொல்லவே இல்லை. அப்போது ஒரு வகையாக வந்து புரிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் வெளிப்படையாக வந்து சொல்லாத போது நாம் வந்து அந்த வாக்குகள் வந்து நாம் தமிழ் பெற்ற வாக்குகளை நம்ம கொச்சைப்படுத்த முடியாது. இதை சொன்னால் தாவேகா தம்பிகள்லாம் தொண்டர்கள் எல்லாரும் வந்து உற்சாகப்படணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வருத்தப்படுவாங்கன்றதுக்காக நம்ம வந்து மாற்றி பேச முடியாது. இது உண்மை. வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிறோம், வெளிப்படையாக தெரிவிக்கல. ஆனால் அங்கே ஆராய்ச்சி பாருங்கள், செந்தில் வேல் வீச்சு இது வந்து விஜய் அவர்கள் ரகசிய கூட்டணி வச்சார், சீக்ரெட் பார்ட்னர். ஆங்கிலத்தில் உங்க புரியாது இல்லையா, அவர் சொல்கிறார். அவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிகச்சிறந்த ஊடகவியலாளர். சீக்ரெட் பார்ட்னர், மறைமுகமாக ஆதரவு தெரிவித்தார். அதனால தான் வந்து இந்த நாம் தமிழருக்கு வந்து 8% வாக்கு வந்தது. அவங்களுக்கான வாக்கு இல்லை, அவங்களும் கூட்டணியில் தான் இருந்தாங்க, மறைமுக கூட்டணி. ஆனால் இவ்வளவுலாம் சொன்ன செந்தில்வேல் வீச்சு திமுக ஒரு 6% குறைஞ்சதில்லை, 19 குறையுது இல்லையா, 6% குறைஞ்சில்ல. அந்த ஓட்டு எங்கே போச்சுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறாரு, கண்டுபிடிக்கவே முடியல. திமுகலேருந்து போன அந்த 6% வாக்கு இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி இந்த 4% வாக்குகள், இந்த 3% வாக்குகள் கூடுதலாக வந்துச்சு. அல்லது வந்து நீங்கள் இது 2019 வந்து கணக்கெடுத்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4% வாக்குகள் மேலே வந்து கூடுதலாக வந்திருக்குன்றதை கண்டுபிடிச்ச அந்த செந்தில்வேல் வீச்சால், அதுவும் வந்து சீக்ரெட் பார்ட்னராக இருக்கிற அந்த தாவேக்காவால் தான் இந்த வாக்குகள் வந்து கிடச்சி சொல்லி கண்டுபிடிச்ச அந்த செந்தில்வேல் வீச்சால் திமுகலேருந்து ஒரு 6% வாக்கு போயிடுச்சு. அது எங்கே போயிடுச்சு? நாம் தமிழருக்கு போயிடுச்சுன்றதை கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் சொல்கிறேன், அந்த வாக்குகள் வந்து 3வது அணிக்கு போய்க்க வாய்ப்பே கிடையாது. திமுக இருந்த வாக்குகள் வந்து அந்த சரிந்த அந்த 6% வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு போயிடுச்சு. காரணம் கேட்டால் செந்தில்வேல் வீச்சு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுடைய வாக்குகள் வந்து விஜய் பிரிக்கிறார்ன்றது ஒரு பரவலான கருத்து. அதை வந்து அவர் சொல்ல முடியாது, செந்தில்வேல் வீச்சு நாம் சொல்கிறோம். இப்போ புரியுது உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு கூட்டணி இருக்கணுன்றதை எதிர்கட்சிகள் இன்னொரு கட்சி சொல்லுது. அதாவது இன்னொரு கட்சியை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து சீமான் அவர்கள் கூட்டணியால் தான் இந்த வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறார். யாரோட கூட்டணி? தாவேகாவோட மறைமுக கூட்டணி. அந்த மறைமுக கூட்டணி வெளிப்படையான கூட்டணி ஆகட்டும்ன்றாங்க. இப்போ வெளிப்படையாக விஜய் சீமான் அவர்கள் வந்து ஒன்று சேர்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு பயத்தை உண்டு. சார் பயத்தில் சார் ஏன் வந்து 2 பேர் இல்லை, நான் சொல்கிறேன், திராவிட கட்சிகள் அது திமுக, குறிப்பாக திமுக, அதிமுக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்க நிச்சயமாக பிஜேபி கூட நீங்கள் எடுத்துங்க, அகில இந்திய கட்சி கூட நீங்கள் எடுத்துங்க, காங்கிரஸ் கூட நீங்கள் எடுத்துங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் வருகை வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்மக்கிட்ட வந்து பிடிங்கின்னு போயிடுவாரோ தொண்டர்கள், ஏன்னா எல்லா கட்சியிலையும் தொண்டர்கள் இருக்கிறாங்க, எல்லா கட்சியும் தொண்டர்கள் இருக்கு. நம்மக்கிட்ட வந்து பிடிங்கின்னு போயிடுவாரோ, நம்மக்கிட்ட எல்லாருக்கும் அந்த கலக்கம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, விசிகா உட்பட எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து போயிடுவாங்க. அந்த கலக்கம் வந்து நாம் தமிழர்கிட்டையும் இருக்குது, மறைக்கக்கூடாது, நம்ம பாரபட்சமாகவே பேசக்கூடாது.
அப்போ எல்லாருமே விஜய் வந்து இணைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் யாரோட இணையணும்னு நினைக்கிறாருன்றது தான் முக்கியம். இங்கே விஜய் யாரோட இணையணும்னு நினைக்கிறார், எல்லாருமே நட்பு சக்தியாக வச்சிருக்கிறாரு. கூடுதலாக ஒரு நகர்வு வந்து சீமான் அவர்கள்கிட்ட இருக்குதுன்றது உண்மை. அதை நான் சொல்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னால் அறியப்பட்ட வரை, நான் புரிந்து கொண்ட வரை வந்துக்கிட்டேன்னா அதுக்கான நகர்வு இருக்குது. அதுதான் அந்த மைக் சமிக்ஜை. இதை வந்து நாம் தமிழர் சரியாக புரிஞ்சுக்கிட்டு 2026 நாம் தமிழர் தலைமையில் ஒரு கூட்டணி அல்லது தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி. 2026 கூட தூரமாக இருக்குது. இப்போ வரப்போகிற விக்கிரவாண்டி தேர்தலுக்கு எப்படி இருக்கும் சார்? விக்கிரவாண்டி தேர்தல் அறிவிச்சாச்சு. மீண்டும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன், அதுக்கு ஒரு முன்னோட்டம். நீங்கள் தப்பாக நாம் தமிழ் தம்பிங்க தப்பாகவே எடுத்துக்கிட்டாங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. சீமான் அவர்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம உண்மையை பேசுவோம். இப்போ அறிவிச்சிருக்காங்க, எதுக்கு இவ்வளோ அவசரமாக நம்ம தனித்து போட்டின்னு சொல்லணும்? தனித்து போட்டி சொல்ல தேவையில்லை, தலைமையில் கூட்டணி சொல்லுங்கள். ஏன் உங்களுக்கு தயக்கம்? நீங்கள் கூட்டணி போவேணா சார்? நாங்கள் அதிமுக ஆதரவு அளிக்கிறோம் நீங்கள் சொல்ல வேணாம் சார், திமுக ஆதரவு அளிக்கிறோம் நீங்கள் சொல்ல வேணாம் சார். தனித்து போட்டின்னு சொல்கிறீங்கல்ல, அவசரமாக ஓடி வந்து தனித்து போட்டி. ஏன் எங்கள் தலைமையில் கூட்டணி சொல்லுங்கள், வேட்பாளர் பின்னாடி அறிவிக்கப்படுவார் சொல்லுங்கள், அது நாத்தாக்கா வேட்பாளர் கூட இருக்கட்டும். அப்போ தானே சார் வருவாங்க, அப்போ தானே இந்த கூட்டணி நாங்கள் வந்து சீமான் தலைமையில் கூட்டணி நாங்கள் ஆதரிக்கிறோன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது கரெக்டாக பேசணும், தப்பாக பேசணும், தப்பானா நீ தயவு செஞ்சு சொல்லுங்க, யாராக இருந்தாலும் சொல்லுங்க. இல்லை 2026 என்ன கேட்குறேன், நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து விக்ரவாண்டி இடைத்தேர்தல் இருக்குது சார். இந்த இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமாக இவங்க போட்டியிட போகிறாங்க, நாம் தமிழ் போட்டிடுவாங்க. எங்கள் தலைமையில் கூட்டணி வேட்பாளர் நிறுத்தப்படுவார் சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். ஏன் அவசரமாக ஓடி வந்து முதல்ல வந்து இந்த பழக்க தோஷம் போல வந்து நேரம் வந்துட்டுன்னா தனித்து போட்டி தப்பான சூழல் எப்படி மாறல, தப்பான அரசியல். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் தனித்து போட்டிட்டு சொல்லுவீங்க, ஒருவேளை விஜய் உங்களை ஆதரிக்கிறதா இருந்தாக்கா தனித்து போட்டியிடக்கூடிய அண்ணன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாரா? இப்போ புரியுதுங்களா? யாரோ சொன்னாங்க பார்த்தீங்களா, சீமான் வந்து அவசரக்காரர், சீமான் வந்து பொறுமைசாலி இல்லை, சீமான் ஒரு கோபக்காரர், சீமான் வந்து கூட்டணி தலைமை தாங்கிறதுக்கு அளவுக்குலாம் அவர் வந்து பக்குவம் கிடையாது சொல்கிறது கரெக்டாக வருதா? இங்கே நீங்கள் நிதானம் கடைப்பிடிக்கணும் சார். அவங்க வேட்பாளர் போடட்டும், திமுக அதிமுக வேட்பாளரை போடட்டும். நீங்கள் தனித்து போட்டியிருந்தா கூட கொஞ்சம் காலம் எடுத்துங்க, ஒரு அவகாசம் எடுத்துங்களேன், ஒரு 4 நாள் கழித்து சொல்லுங்களேன். இல்லை நீங்கள் வந்து எங்கள் தலைமையில் கூட்டணி வேட்பாளர் நாங்கள் நிறுத்துவோன்னு சொல்லுங்களேன். எங்கே இருந்தாலும் ஒரு ஆதரவு வருதான்னு பாருங்களேன். நிச்சயமாக வரும். இல்லை உங்கள் தலைமையில் நீங்கள் கூட்டணி அமைக்கணும்னா இப்படி தான் பேசி ஆகணும். நீங்கள் அரசியலில் நீங்கள் வந்து நீங்கள் தனித்தே தான் நீங்கள் முடிவு பண்ணால் யாரை மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் சீமான் தலைமையில் நாம் தமிழர் தலைமையில் கூட்டணி வேட்பாளர் சொல்லுங்கள் சார். அது நாம் தமிழ். இப்போ நான் கேட்குறேன் சார், அதிமுக கூட்டணி வேட்பாளர் சொல்லிட்டு அதிமுக வேட்பாளர் நிற்கலையா? இப்போ நான் கேட்குறேன் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து அதிமுக வேட்பாளர் யாரோ நிறுத்துறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அதிமுக கூட்டணி வேட்பாளர் தானே? கூட்டணி வேட்பாளர் தானே. அதிமுக கூட இருக்கட்டும், கூட்டணி வேட்பாளர் தானே. அப்படி தானே சொல்லுவாங்க. திமுக கூட்டணி வேட்பாளர் தானே சொல்லுவாங்க. அங்கே எல்லாரும் போய் வேலை செய்வாங்கல்ல, விசிகா மற்ற கட்சி எல்லாரும் போய் வேலை செய்வாங்க. அதே மாதிரி கேட்டால் நாம் தமிழர் கூட்டணி வேட்பாளர் சொல்லி பழகுங்கன்னு சொல்கிறேன் நான். அப்போ தானே சார் வந்து உங்களுக்கு ஆதரவு எங்கேயாவது வரும்னு. நீங்கள் தனித்து போட்டிட்டுன்னு சொல்லுவீங்க, அப்போது வந்து எல்லாரும் வரணும். விஜய் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் வந்து அவருடைய வேட்பாளர் நிறுத்திட்டாரு, நம்ம அதை ஆதரிக்கணும். இங்கே எல்லா கட்சிக்கும் ஒரு ஈகோ இருக்கா இல்லையா? பின்ன பக்குவமற்ற அரசியல் பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியாது பிரபா சார். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க நன்றி.